முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஏன் அன்பு தங்கமே, இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு அதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது. என்னப்பா, என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் எல்லாம் நடக்குமா? நீங்கள் விளையாட்டாகத்தான் சொல்லீர்கள், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்று என்னிடம் நீ கோபப்படுகின்றாய் தங்கமே. நிச்சயம் உனக்கான நல்லது இன்று இரவுக்குள் நடக்கும். இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்து நீ ஆனந்த கண்ணீரோடு இருக்கப் போகின்றாய். நீ உயிருக்கு உயிராய் உன் துணையை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அவரே இப்பொழுது உன்னிடம் நிரந்தரமாக வரப்போகின்றார். நீ யார் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாயோ, யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ, அனுதினமும் அவர் நினைப்பில் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றையோ, அந்த ஓர் உறவை நிரந்தரமாகவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் தங்கமே. அவர் வந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர், கஷ்டம், பதற்றம், பயம், ஏமாற்றம், துரோகம் இவை அனைத்துமே உன்னை விட்டு நீங்கிவிடும் என்று நீ நம்பி இருக்கின்றாய். அப்படி இருக்கையில் என் பிள்ளையை நான் எப்படி தங்கமே கைவிடுவேன்? அதற்காகத்தான் நீ விரும்பிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு, பிறகு ஏற்றுக்கொண்டு, அனைத்தையும் சகித்து கொண்டு இவ்வுலக வாழ்க்கையில் நீ வந்துவிட்டாய். இனி கவலை எதற்காக? எதற்காக உனக்கு இந்த பயம்? நான் இருக்கின்றேன் அல்லவா? உன் கூடவே உனக்காக உன் வீட்டிலே நான் அமர்ந்து இருக்கின்றேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள், இதிலிருந்து நீ மீண்டு வந்து விட்டாய். இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய் தங்கமே. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். என்னை வரவேற்க நீ தயாராக இரு. நான் உன்னிடம் வரும்பொழுது நீ உயிருக்கு உயிராக நினைக்கும் ஒன்றை நிரந்தரமாகவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கின்றேன் தங்கமே. உனக்காக எல்லாவற்றையும் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் உனக்கு கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். கவலைப்படாமல் இரு. உன் அப்பா உன்னை எப்போதும் என் கைக்குள்ளே வைத்திருக்கின்றேன்.